சரி, இங்க இரண்டு தட சாலை, போறதுக்கு ஒரு வழி, வர்றதுக்கு ஒரு வழி. ரைட். இப்போ ஒரு ஸ்கூல் பஸ் போகுது இல்லையா? மஞ்சள் கலர்னா என்ன அர்த்தம்? ஸ்கூல் வேன். ரைட். இங்க இருந்து ஒரு வண்டி போகுது, அந்த வண்டியோட சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இது. ஓகே. ஆப்போசிட்ல ஒரு வண்டி வருது. அவர் என்ன பண்றாரு? ஆப்போசிட்ல ஒரு வண்டி வரும்போது இந்த வண்டிக்காரரு இந்த ஸ்கூல் வேனை ஓவர் டேக் பண்றாரு. எப்ப பண்றாரு? ஆப்போசிட்ல வண்டி. உங்களுக்குலாம் நான் சொல்றது புரியுதா? ஆப்போசிட்ல வண்டி வரும்போது ஓவர் டேக் பண்றாரு. சரி, பண்ணலாம்னு சொல்லுங்க, பண்ணக்கூடாதுன்னா கூடாதுன்னு சொல்லுங்க. பண்ணலாமா? ஓவர் டேக் பண்ணுவீங்களா? சத்தம் வரல. மனநிலை, அவர் மனசுல சைத்தான் இருக்கிறதுக்கான அடையாளம் சார், அதெல்லாம் பார்த்தா வேலையாக சார் அப்படிங்கிறதா அந்த எண்ணம் மட்டும் உங்க மனசுல வரவே கூடாது. அந்த மாதிரி ஒரு டிரைவர் வண்டி ஓட்டினா, இப்ப நான் சொல்றதுக்கு மாற ஒரு டிரைவர் வண்டி ஓட்டினா நீங்க உங்க கம்பெனியில சொல்லிருங்க, உங்க ஸ்கூல்ல சொல்லுங்க. செய்வீங்களா? ஆனா உங்களுக்கு ஏதாவது அந்த டிரைவரால பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு நான் எதிரே வாகனம் வரும்போது உங்கள் முன்னால் சென்று கொண்டிருக்கும் ஒரு வாகனத்தை ஓவர்டேக் பண்ணுவீங்களா? பண்ணுவீங்களா? ரைட். சரி, அது ஒன்றும் சந்தேகம் இல்லையா? சரி, ஒரு அர்ஜென்டான சிச்சுவேஷன் இல்ல சார், நாங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம், அந்த அர்ஜென்டா கேட்கலாம். இவரு பஸ்ல ரோட்ல அடிபட்ட ஒருத்தர ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதுக்காக கூட்டிட்டு வர. ஓகேவா? எந்த பஸ்ல? இதுல. இவர் எவ்வளவு சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்கிறாரோ அவ்வளவு சீக்கிரம் அவரோட உயிரை காப்பாற்ற முடியும். அல்லது மிக மிக ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை, நான் போயே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில ஓவர்டேக் பண்றாரு. ஓவர்டேக் பண்றப்போ ஆப்போசிட்ல இந்த வீடியோ எந்த வண்டியில ரெக்கார்ட் ஆகுதோ அந்த வண்டி வருது. ஓகேவா? நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன், ரொம்ப 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 அர்ஜென்ட், நீ நின்று எனக்கு வழி கூடாது. எப்படி கேட்க? சத்தமா சொல்லுங்க. என்ன என்ன பண்ணும்? அவர் ரெண்டு கையும் தூக்கி பிடிக்கிறார். ஒரு சிலர் ஹெட்லைட் ஆன் பண்ணி ஓடக்கூடாது அப்படின்னா, ஹெட்லைட் ஆன் பண்ணதாங்க கை தூக்குங்க. சார், ஆட்டி வந்துருக்கா? ஆட்டி விடுறதுக்கு நீ ராசி கொடுக்கலாம் வந்துருக்கிறியா? ஹெட்லைட் ஆன் பண்ண கூடாதுங்கிற கை தூக்குங்க. அதுக்கு ரெண்டு பேரு, இதுக்கு மூணு பேரு. எதுக்கு ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு அதுக்கு கை தூக்கிக்கிட்டு அப்புறம் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டீங்க? அப்ப போனோமா, டீ சாப்பிட்டோமா, உட்காந்துருந்தோமா, தோசைலாம் எந்திரிச்சு வந்தோமா அப்படின்னு இல்லாம நல்லா கவனிங்க. மோட்டார் வாகன சட்டம் 1988 நீங்க போகும்போது இந்த மாதிரி போனாலும் சொல்லுங்க, இந்த மாதிரி போகாத, அந்த டிரைவருக்கு நீ வர்றதே தெரியாது, தண்ணி போயிடும், ஓரமா போ, வெட்டு ஓரமா போ, நீ கூட கொண்டு போகாதன்னு சொல்லுங்க. ஒரு புல்லட்டுக்கார இருப்பாரு, நான் புல்லட்டை பத்தி முன்னே சொன்னேன். பேருந்து மோதிக்கொண்ட பயங்கர விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். வெள்ளாறு மாவட்டத்தைச் சேர்ந்த 11 பேர் காரில் சுற்றுலா சென்றுவிட்டு ஊர் திரும்பிய போது நரசிங்கராவ் யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கோட்டை தாண்டி இந்த டூ வீலர் காரனுக்கு ஒரு தடவை கை தட்டுங்க. எதுக்கு தெரியுமா? அடிக்கடி கை பதிவு வச்சுக்கோங்க.
இந்த வீட்டில் அக்கா பசங்க இருக்கிறாங்கல்ல, பசங்க கிட்ட சொல்லுங்க. வீட்டில் அக்கா, அண்ணா, அப்பா, அம்மா, அப்பா, மகன், மகள் யார் வண்டி ஓட்டினாலும் சொல்லுங்க, இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் ஓரமாக போயிட்டா ஆபத்து இல்லை. நல்ல மனசில் பதிய வச்சுக்கோங்க. எக்கான முண்டும் இந்த கோட்டை தாண்டி உள்ளே வந்துடாதீங்க. சரி, இந்த காரு வேகமாக வர்ற மாதிரி தெரியல. வேகமாக வந்து லெஃப்ட் எடுத்திருந்தா வண்டி இப்படி சாஞ்சிருக்கும், உண்டா இல்லையா? அங்கே என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? அவர் கவனம் சிதறி இருக்கு, உண்டா இல்லையா? ஆனால் ஓவர் ஸ்பீடுனால கவனம் சிதறல, வண்டி பாருங்க நேராக வருது. வேகம் அதிகமாக இருந்து டர்னிங் திரும்ப முடியாமல் இருந்தால் வண்டி இப்படி சாஞ்சிருக்கும், ஆமாவா இல்லையா? என்ன ஏதோ ஒரு வகையில் கவனம் சிதறி இருக்குது. ஒன்று தூங்கிக்கலாம், அல்லது எதையாவது எடுக்கிறதுக்கு கீழே விழுந்ததையோ எடுக்க ட்ரை பண்ணி மிக கடுமையான குற்றம் அது. இந்த மாதிரி ரோடோட வலது பக்கம் போறது அப்படிங்கிறது மிக கடுமையான குற்றம். ஏன் சார் இங்க ரோடு போறதுல என்ன சார் ஆகுது? இங்க இப்படி வராதுல்ல. இவங்களை பார்த்த உடனே இங்க இருக்கிற வண்டி என்ன பண்ணுவாங்க? டக்குனு இப்படி ரைட் எடுப்பாங்க. அவங்க ரைட் எடுத்தாங்கன்னா பின்னாடி வண்டிக்காரன் அடிச்சு திரும்பிடுவான். மேபி இதுக்கு முன்னாடி அந்த மகேஸ்வரி ஓட்ட கார் டிராக்டர் பண்ணுவாங்க. ஒரு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் நடத்தலாம் என்று எண்ணி இந்த அரங்கத்தை தேர்வு செய்து உங்களை எல்லாம் அழைத்திருக்கிறோம். அதில் தமிழ்தாய் வாழ்த்து தற்சமயம் அவர்களை உங்களின் சார்பாகவும் எங்களது போக்குவரத்துறையின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். இதுகாரும் சாலை விழிப்புணர்வு பற்றி வகுப்பெடுத்தார்கள். அவருக்கு உங்களின் சார்பாக வருக வருக என அவரை வரவேற்கிறேன். நமக்கு இந்த கூட்ட அரங்கை வழங்கி நமக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். மற்றும் போக்குவரத்தின் சார்பாக வரவேற்று ஒரே சாலையை பாதுகாப்பு அல்ல, நம்ம சாலையை செயல்படுத்துகிற உண்மையில் அதே மாதிரி எங்கேயாவது லேட் ஆகிடுச்சு, தயவுசெய்து யாரும் லேட் ஆகிடுச்சு, ஸ்கூல் லேட் ஆகிடுச்சு சொல்லிட்டு அவசரப்பட்டு சாலையை வண்டி இயக்க வேண்டாம் வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. ப்ரைவேட் டிரைவர்ஸ், காலேஜ் டிரைவர்ஸ் அண்ட் எவ்ரிபடி உங்கள் எல்லாருக்குமே பெரிய நன்றி இங்கே வந்ததுக்கு. முதல்ல இப்போ வந்து உங்களுக்கு கிளாஸ்லாம் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியாதது எதுவுமே அவங்க எடுக்கல, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ் மாதிரி நடந்திருக்காங்க. அண்டு இப்போ வந்து நம்ம ஹொசூர் டு பெங்களூர் அந்த ஸ்ட்ரெச் இருக்க ஹைவேஸ் அதை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது, ஃபேட்டலிட்டிஸ் தவிர, இறப்பு தவிர, சின்ன சின்ன மைனர் காயத்தோடலாம் அது வந்து டே ஆன் டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த சர்க்கிளில் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறவங்க ரொம்பவே கம்மி. நம்ம மாவட்ட ஆட்சியரும் சரி ஒவ்வொரு வாட்டியும் மீட்டிங்கில் திருப்பி சொல்கிறாங்க ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், சீட் பெல்ட் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏனோ தெரியல, மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வந்து இருக்கவே மாட்டுது. அது வந்து ஃபைன் போடுறாங்க, இல்லாட்டி வந்து போலீஸ் ஸ்டாப் பண்ணுவாங்க. அதெல்லாம் தாண்டி அது நம்மளோட உயிரில் நமக்கே அக்கறை இல்லை அப்படின்னும் போது வெளியொருத்தர் வந்து சொல்லி அதை வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இப்போது நான் டிரைவிங் கிளாஸ் வந்து ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக தான் நான் வந்து ட்ரைவ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏபிசி அப்படின்னா எல்லா டிரைவிங் கிளாஸ்லையும் ஆரம்பிக்கிற மாதிரி ஆக்சிலரேட்டர், பிரேக்கு, கிளச்சு அப்படின்னு ஆரம்பித்தான். அதுக்கெல்லாம் மேலே ஒரு ஏபிசி இருக்குது. அது உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல. ஆல்வேஸ் பி காம். டிரைவிங் அப்போது மைண்டில் வந்து வேறு ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ சார் சொன்னாங்க இந்த சைடுலேருந்து ஓவர்டேக் பண்ணாங்க, அந்த சைடு ஓவர்டேக் பண்ணோம், ஒரு ஹார்ன் அடிச்சே நம்மளை வந்து கடுப்பேற்றுவாங்க. ஸோ ஏபிசி, ஆக்சிலரேட்டர், பிரேக், கிளச்சு, இதையும் தாண்டி ஒரு பெரிய ஏபிசி இருக்குது அப்படின்னா ஆல்வேஸ் பி காம். பர்டிகுலராக ரோடில் நீங்கள் ஒரு செகண்ட் வந்து
யாரோ ஒருத்தர் ட்ரிகர் பண்ணுற ஒரு எமோஷனில் கோவம் வந்து பிரேக் அடிக்கிறீங்க, கோவம் வந்து ஆக்சலரேட்டர் அடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இண்டிவிஜுவல்ஸ் கிடையாது. எல்லாருமே வந்து நான் வெளியே பார்த்தேன், ஸ்கூல் பஸ், காலேஜ் பஸ் ட்ரைவ் பண்ணுறவங்க. உங்களை நம்பி ஒரு 50 குழந்தைங்க இருக்குது அந்த வண்டியில், உங்களை நம்பி ஒரு 50 யூத் இருக்காங்க அந்த வண்டியில். ஸோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. எப்படி வந்து அந்த கிளாஸ் ரூமில் வந்து ஒரு டீச்சர் வந்து 50 குழந்தைங்களை வச்சு பாடம் நடத்துகிறாங்க, அந்த 50 குழந்தைங்களோட எதிர்காலம் எப்படி அந்த டீச்சரோட கையில் இருக்குன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி அந்த 50 பிள்ளைங்களோட உயிர் உங்கள் கையில் இருக்குது. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இன்னொன்று சொன்னாங்க சார், இந்த யூடியூப் சேனல்லாம் ஒன்று சொல்லிட்டு இதை போய் வீட்டில் இருக்க குழந்தைங்கிட்ட காமிங்கன்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா வந்து சென்னை போர்ட் ட்ரஸ்ட்டில் டிரைவர், ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் டிரைவர். எங்கள் அப்பா வந்து நான் 10th முடிச்சுட்டு 12th ஸ்கூல் பார்க்குறாங்க எனக்கு. செங்கல்பட்டில் ஒரு ஸ்கூல், தாம்பரத்தில் ஒரு ஸ்கூல் பார்த்துட்டு 2 ஸ்கூலும் போய் பார்த்துட்டு எங்கள் அப்பா நீ செங்கல்பட்டு ஸ்கூல்லே எடுத்துக்கோ அப்படின்னு. நான் ஏன் அது ஏன் அப்படின்னு கேட்டது எங்கள் அப்பா, அந்த ஸ்கூல் போகணுன்னா நீ 3 இடத்துல க்ராஸ் பண்ணணும், இந்த ஸ்கூல்னா ஒரே இடத்துல க்ராஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஸ்கூல் சேர்த்து விட்டாங்க. ஸோ ரோட் சேஃப்டி பற்றி பயம் அவ்வளோ இருக்குது குழந்தைங்களோட பேரண்ட்ஸுக்கு. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோட்டில் வந்து நீங்கள் 40 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு ஒரு போர்டு இருந்தால் எத்தனை பேர் அதை மதிக்கிறாங்க? கிடையவே கிடையாது. 80ல் போகிறவங்களும் இருக்கிறாங்க, 20ல் போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ இன்னொன்று வந்து இந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே நம்ம தப்புனால தான் நடக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னொருத்தர் வருவாங்க, இன்னொருத்தர் ஓவர்டேக் பண்ணுவாங்க, அவங்க மிரர் பார்க்காம ஓவர்டேக் பண்ணுவாங்க, நம்மளை தட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. முடிஞ்ச அளவு நம்மளால் வந்து அந்த விபத்துகள் ஏற்படாமல் இருக்கணும். ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி இப்போ நான் வண்டி ஓட்டிட்டு போகிறேன், ஸ்கூட்டியில் போகிறேன், என்ன லைட்டாக தட்டிடுறாங்க, 2 ஸ்க்ராட்ச் வருதுன்னா அது என்னோட முடிஞ்சிடும். பட் ஒரு பப்ளிக் யூட்டிலிட்டியை ட்ரைவ் பண்ணிட்டு போகிற ஒருத்தவங்க, ஒரு காலேஜ் பஸ் ட்ரைவ் பண்ணுறீங்க, ஸ்கூல் பஸ் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கவனம் ஒரு 2 செகண்ட் செதறினா கூட அந்த 50 உயிர்களோட பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் பேஷண்ட்லி லிசனிங். பொறுமையாக இருந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. சிறப்பாக பேருரையாற்றி அமைந்திருக்கும் சார் ஆட்சியர் அவர்களுக்கும், இவ்விழாவினை கண் சிறப்பு முகாம் நடத்துவதற்கு பேருதவியாக இருந்த ஒசூர் அரிமா சங்க தலைவர் அவர்களுக்கும், மக்கள் சங்க தலைவர் அவர்களுக்கும், இவ்விழாவில் வரவேற்பு நிகழ்ச்சி அமைந்திருக்கும் வட்டார போக்குவரத்து அலுவலர் ஓசூர் அவர்களுக்கும், சிறப்புரையாற்றிய அசோக் லேலண்ட் நிறுவனத்தின் முன்னாள் மேலாளர் திரு டி சுரேந்திரன் அவர்களுக்கும், மற்றும் இந்த விழாவினை சிறப்பாக அமைத்து கொடுத்திருக்கும் இப்பள்ளியின் தாளாளர், முதல்வர், இப்பள்ளியை சார்ந்த ஓட்டுநர்கள் இரவுபூரா கண்விழித்து இந்த அரேஞ்ச்மெண்ட் செஞ்சு கொடுத்துருக்கீங்க, அதற்கு மிக்க நன்றி. அடுத்தது ஓட்டுநர் பயிற்சி உரிமையாளர்கள், எங்கள் துறை சார்ந்த அலுவலர்கள், பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள், பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் இந்த விழாவினை சிறப்பாக நடத்த ஒத்துழைப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, வாய்ப்பளிப்பை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.